கேண்டில் மேக்கிங், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுவத்தி, சென்ட்டு போட்டு எப்படி பேக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பினாயில், இவை அனைத்திற்கும் ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெற விரும்புபவர்கள் முன்பதிவு செய்வது அவசியம். முன்பதிவு செய்யும் தொலைபேசி எண் வீடியோவின் கடைசியிலேயே தரப்பட்டுள்ளது. அந்த எண்ணிற்கு கால் செய்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். பயிற்சி நடைபெறும் இடம் வீடியோவின் கடைசி பகுதியிலேயே தரப்பட்டுள்ளது. கேண்டில் மேக்கிங் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு எவர் சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கேன், இண்டக்ஷன் ஸ்டவ் 1, அலுமினிய டை 12 பீஸ் இருக்கிறது. இதோட ஒரு மெழுகோட எடை பார்த்திங்கன்னா 150 கிராம். இது வந்து கடைகளில் 3 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரைக்கும் விற்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் எதுக்காகனா, இந்த டையில் நம்ம ஊற்றுற மெழுகு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் நீங்கள் தடவிக்கணும். அதுக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெய். அதோடு இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணி இந்த மெழுகுவர்த்தி செய்ய போகிறோம். நம்ம என்ன கலர்னால் ஒயிட் கலர் இதோட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் முக்கியமாக தேவை. இந்த பவுடரை நீங்கள் டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காய் எண்ணெயோட கொட்டி அதில் குழைச்சி தான் நம்ம மெழுகோட சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்ஸு, மெழுகு சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எடுத்துருக்கோம். ஒரு சின்ன கத்திரிக்கோல், ஒரு கத்தி, இதுக்கு திரியாக யூஸ் பண்ணுறதுக்கு நூல். இவ்வளோ பொருள் தான் நமக்கு கேண்டில் தயாரிக்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கேண்டில் தயாரிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். பாத்திரத்தில் மெழுகு சிப்ஸை உள்ளே கொட்டிக்கலாம். மெழுகு சிப்ஸ் கொட்டிட்டோம். நான் வந்து இதில் ஒரு 300 ஸ்டார்டிங் ஹீட்லேயே வச்சுருக்கேன். போதும், இதிலேயே உருகட்டும், லேசாக உருகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த கேண்டில் டையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துணி எடுத்துருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெயை நனைச்சிட்டேன். தேங்காய் நனைச்சி நம்ம கையாலேயே இந்த மாதிரி எல்லா இடமும் தீத்திக்கணும். டையோட ஓரம், அப்புறம் உள்பக்கம் எல்லாமே நம்ம எந்தளவுக்கு வேகமாக நம்மளால் தீர்த்த முடியுமோ நம்ம தீத்திக்கலாம். டையோட இன்னொரு பகுதியை நம்ம எண்ணெயால் இந்த மாதிரி தீத்திக்கணும். எண்ணெய் அதில் படுற மாதிரி தீத்திடுங்க. இப்போ டையில் எப்படி நூல் ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுதான் திரிக்கு யூஸ் பண்ணுற நூல். ஒரு முனையில் ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுருங்க. டையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காடி இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம நூல் சுற்ற போகிறோம். இந்த காடியில் இந்த முடிச்சு வந்து மேலே நிற்கிற மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி மேலே முடிச்சு நிற்கணும். டையை படுக்க வச்சுடுங்க. நல்லா இழுத்து நூல் சுற்றணும். நல்லா இப்போ இழுத்துட்டேன். விரலை இங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது காடி இருக்கும், அதில் இப்படி போடுங்க. அடுத்து இந்த காடிக்கு போட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வளைச்சி இந்த காடியில் நூல் போடணும். இதே மாதிரி நீங்கள் வளைச்சி நூல் டைட்டாகவே சுற்றணும். முறை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நூல் சுற்றுறது. அதுக்கு போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும். நூல் சுற்றிட்டேன். இதுக்கு மேலே இந்த டை அப்படியே கவுத்து ஃபிட் பண்ணணும். போட்டாச்சு. இந்த நூலை மட்டும் விடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நெட்டு போட்டுடுங்க. நெட்டு போட்டு நம்ம இழுத்து வச்சுருக்கிற நூலை இதில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு ஒரு நெட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நெட்டு போட்டுருங்க. நெட்டு போட்டு ஓரளவுக்கு இந்த ஓரங்களில் வந்து கேப் தெரியாத மாதிரி டைட் பண்ணிக்கங்க. நீங்கள் கையாலேயே டைட் பண்ணாவே போதும். இப்போ டை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மெழுகு ஊற்றலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். அதில் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் போடுறது வந்து ஒயிட் கலர் பவுடர். இந்த மாதிரி போட்டு இது நல்லா குழச்சிக்குங்க. இது மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம மெழுகு காய்ச்சும் போது அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள்.
இப்போ மெழுகு பார்த்திங்கன்னா உருகிட்டு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த கலர் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். கரைச்சி வச்ச கலரை இதில் ஆட் பண்ணிட்டேன். சூடு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கணும், அதிக சூடில் நீங்கள் காய்ச்சக்கூடாது. பாருங்கள், ஒயிட்டாக தெரியுதுங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். மெழுகு நல்லா உருகி வந்துடுச்சு. நல்லா நீங்கள் பார்த்தாவே தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் சூடு பண்ணக்கூடாது. மெழுகு வந்து நீங்கள் கை வச்சா உங்களால் தாங்க முடியணும், அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். மெழுகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டையில் ஊற்றலாம். டையில் ஊற்றும்போது ஒரு சின்ன டம்ளர் எடுத்துருக்கேன். உருகுன நட்ஸு இந்த ஹோல்ஸில் இந்த நூல் மேலே வச்சிங்கன்னா போதும், உள்ளே தானாக இறங்கும். இந்த நூல் மேலே வச்சு ஊற்றுங்க. ரொம்பிடுச்சு. அதேமாரி ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நூல் மேலே வச்சு ஊற்றுங்க. மீதி இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லையும் அதேமாதிரி ஊற்றிக்குங்க. டை சாயிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் ஏதாவது அணைப்பு கொடுத்து ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ டையில் எல்லாத்துலேயும் நம்ம காய்ச்சி மெழுக ஒயிட் கலரில் ஊற்றிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டும், சூடு ஆறட்டும். சூடு ஆனதும் நம்ம சில்லுன்னு இருக்கிற ஒரு தண்ணியில் இதை எடுத்து வைக்க போகிறோம். இந்த டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும். இங்கே கை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை வந்து இப்போ தண்ணியில் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அப்போ இந்த ஹீட் வந்து போயிடும். ஓரளவு கொஞ்சம் ஆறினோடனே நீங்கள் இந்த மாதிரி சாய்ச்சி கூட விட்டுடலாம். டேபிள்லையோ டைலையோ இந்த மாதிரி உருவின தூளோ சைடில் இந்த மாதிரியான பீஸ் வந்து வேஸ்டேஜை நீங்கள் மறுபடியும் நீங்கள் உருக்கி பயன்படுத்திடலாம். இப்போ டை ஆறிடுச்சு. இப்போ எடுக்க போகிறோம். தண்ணியெலாம் சொட்டின பிறகு எடுத்துங்க. இப்போ டை நல்லா ஆறிடுச்சு, சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ டையோ முதல்ல எடுத்த உடனே இந்த மேலே இருக்கிற இந்த நூலை இங்கே அடியோடு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு நூலாக நல்லா கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருந்தால் தான் கட் ஆகும். இல்லைனா உள்ளே இருக்கிற நூலை இழுத்துட்டு வந்துடும். கீழ்ப்பக்கம் நல்லா இருக்காது. இது மாதிரி நூலை எடுத்துக்குங்க. இது மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மெழுகை நம்ம சமமாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கத்தியால் ஷார்ப்பாக அரிஞ்சு எடுங்க. தீர்த்த வேணாம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி சமமாக நீங்கள் கட் பண்ணணும். இப்போ டையோட நெட்டை கட்டுறோம். ரெண்டு பக்கத்தில் இருக்கிற நட்டு கட்டியாச்சு. இப்போ டையை பொறுமையாக கட்டி எடுக்கணும். இப்போ ரெண்டையும் பிரிச்சிடணும். பிரிக்க முடியலனாக்கா நீங்கள் கத்தி வச்சு கூட இப்படி பிரிச்சுக்கலாம். எங்கே காடி இருக்கோ அங்கே பார்த்து லைட்டாக பிரிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், மெழுகு சூப்பராக வந்துடுச்சு. இதில் இருந்த 4 மெழுகு வந்து இங்கே ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பேர்த்து எடுத்துக்கலாம்.
டையிலேருந்து மெழுகு வெளியே வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மெழுகு இப்படி உருட்டினீங்கன்னா சைடில் இருக்கிற பிசுறுலாம் தானாக வெளியே போயிடும். அவ்வளோதான், மெழுகு தயாராகிடுச்சு. நீங்கள் இதை வந்து பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு மெழுகோட எடை பார்த்திங்கன்னா 20 கிராம் ஒரு மெழுகோட எடை. 1 கிலோவில் 50 பீஸ் செய்யலாம் நீங்கள். இதே முறையில் நீங்கள் பல வண்ணங்களில் மெழுகு தயாரிக்கலாம். மெழுகு கலர் வந்து இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்யணும்.